வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, அப்போ நேற்று யூதர்கள் அவங்களை பற்றி பேசுகிறோம். யூத சமுதாயம் யார் என்பதை பற்றி அவர் சொல்றோம். இன்ஷா அல்லாஹ். அந்த யூதர்கள் அப்ப இருந்து அவர்கள் சில காரியங்களை சில வேலைகளை அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்களுடைய இயற்கை குணம். அதை நேற்று கூட சொன்னாங்க, மையத்து விடாக இருந்தாலும் நான் தான் குணமா இருக்கணும், என்னத்தை எல்லாரும் பார்க்கணும், எங்க சென்று எங்க வந்தாலும் அவர்களுடைய ஆட்சி அதிகாரம் இருக்கணும் என்று அவர்கள் ஆசைப்படுவார்கள். இதுல விஷயம் என்னன்னு கேட்டா, நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம். அப்போ அல்லாஹ் தஆலா சொன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், 2 சமுதாயம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 பிள்ளைகள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன ஆசை அப்படின்னு சொன்னா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள்ல தான் ஆட்சி அதிகாரம் நிறைய வரணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா அதுல கொஞ்சம் ஏதோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த கடைசி காலத்துல கொஞ்சம் கண் சரியா தெரியாம இருந்துச்சு. அதுல கொஞ்சம் மாறிடுச்சு. வேற ஒருத்தர் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய கையை பிடிச்சி துவா செஞ்சுட்டாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய கையை பிடிச்சி துவா செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க. சாரா அம்மாட்ட சொன்னாங்க, என் மகன் இஸ்மாயில வர சொல்லு, அவருக்கு நான் துவா செய்யணும்னு சொன்னாங்க. சாரா அம்மா அவங்களுடைய மகன், ஏன்னா பெண்களுக்கு அது இயல்பாக இருக்குமா இல்லையா, அது என்ன அவன் பிள்ளைக்கு ஒரு நாம் என் பிள்ளைக்கு வரணும்னு சொல்லிட்டு தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்த நீ போய் துவா வாங்கிக்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கண்ணு தெரியல, முன்னாடி வந்திருக்கிறது இஸ்மாயில் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு துவா செஞ்சாங்க. அந்த துவா என்ன ஆகி போச்சுன்னா, இஸ்ஹாக் பரிசரிச்சு என்ன துவா, அவங்க சந்ததிகள்ல நிறைய நபிமார்கள் வரணும். அதனாலதான் அந்த யூத சமுதாயத்துல இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாய வம்சாவளியில ஏகப்பட்ட நபிமான், எல்லா நபிமார்களும் ஏறத்தால் அந்த வம்சாவளியில வந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு வந்த நபிமார்கள் எல்லாருமே இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய வம்சாவளியில, அதுல அந்த யூத சமுதாயத்துல வந்தாங்க. அது அப்புறமா தான் தெரியுது அவங்களுக்கு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நம்ம மாற்றி துவா செஞ்சுட்டோம். உடனே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு உனக்கு ஒரு ஸ்பெஷலா நான் துவா செய்யறப்பா, நான் உனக்கு தான் துவா செய்யணும்னு நினைச்சேன், அது மாறிடுச்சு. உன்னுடைய வம்சாவளியில அல்லாஹ் தஆலா முஹம்மது ரசூலுல்லாஹ் கொண்டு வருவான், முஹம்மது ரசூலுல்லாஹ் உன்னுடைய வம்சாவளியில கொண்டு வருவான். அதே மாதிரி உன்னுடைய வம்சாவளியில இருக்கக்கூடியவர்கள் அப்பாவிகளாக இருப்பார்கள், சொல்லியிருப்பாங்க, அப்பாவிகளாகத்தான் இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்கும். அவங்க பாதுகாப்புக்கு தேவையில்லை, யார் பாதுகாப்பு கொடுப்பா, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட ஒரு முன் வைக்கிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். யா அல்லாஹ், என் பிள்ளை இஸ்ஹாக்கு 2 பேரும் என் பிள்ளைங்க தான். இஸ்ஹாக்குடைய வம்சாவளியில உள்ள கொஞ்சம் கரண்டு புரண்டாக வேகமாக இருப்பாங்க, அவங்க அதிகமான ஆடு இருப்பாங்க, ஆட்சி அதிகாரிகளாக இருப்பார்கள், அறிவு சார்ந்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் எப்படி இருந்தாலும் சரிதான், என் பிள்ளை இஸ்மாயிலுடைய இந்த சந்ததிகளை அவர்கள் மிகைத்து விடக்கூடாது, இஸ்மாயிலுடைய சந்ததிகள் தான் உயர்ந்திருக்கணும் அப்படின்னு துவா செஞ்சுட்டாங்க. யார் துவா செஞ்சுட்டா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சுட்டாங்க. அது ஒரு கட்டம் மாறுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திற்கு பிறகு, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திற்கு பிறகு நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலம் வந்துச்சு. அப்ப அல்லாஹ் சொன்னான், நபியே தாவூதே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்திலே ஒரு துவா செய்திருக்கிறார்கள், இஸ்மாயிலுடைய சந்ததிகளை இஸ்ஹாக்குடைய சந்ததிகள் மிகைத்து விடக்கூடாது என்று என்னிடத்தில் துவா செய்திருக்கிறார்கள். ஆனால் இப்போ இஸ்மாயிலுடைய சந்ததிகள் கம்மியா இருக்கிறாங்க, இஸ்ஹாக்குடைய சந்ததிகள் அதிகமாக இருக்கிறார்கள். ஆகவே நான் பாதி பேர் அழிக்க போறேன், என்ன சொல்றீங்கன்னு கேட்டேன். அல்ல, நிறைய பேர் நான் அழிக்க போறேன், இஸ்ஹாக்குடைய சந்ததியிலே உள்ளவர்களை நான் அழிக்க போகிறேன். எப்படி அழிக்கலாம், உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன் தர்றேன் அப்படி அல்லாஹ் சொன்னான். 3 ஆப்ஷன் அழிக்கிறதுக்கு. நல்லா இருக்குல்ல, நம்ம பிள்ளைய நம்மளே அழிக்க சொன்னா எப்படி இருக்கும்? என்ன? 1, போர், எதிரிகளை மேல ஏறி விட்டு அடிச்சு சம்மாரம் பண்ணி நிறைய பேர் கொன்றுவாங்க. ஆனா அந்த அளவுக்கு அதை இஸ்மாயிலுடைய அந்த சந்ததி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சந்ததிகளை விட
இசாப் நகரி குறைஞ்சிருச்சுன்னா நான் நிப்பாட்டிக்கிறேன், அது வரைக்கும் அழிப்பேன். நல்ல விளம்பரம், அது வரைக்கும் அழிப்பேன். இப்படி செய்யட்டுமா? எதிரிகளை ஏறி விட்டு சண்டை போட விட்டு அழிக்க விடட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. அல்லது பட்டினி பசி போட்டு பட்டினி சாவு நான் கொடுக்கட்டா அப்படின்னு கேட்டான். ரெண்டாவது ஆபத்து அழிக்கிறது உறுதி. ஒண்ணு என்ன? எதிரியை ஏறி விட்டு அழிக்கிறது ஒன்னாவது. ரெண்டாவது என்ன? பட்டினி சாவு, இதை கொடுக்கட்டுமா? மூணாவது நோய். நோய் புசுக்கு புசுக்குன்னு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி 3 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷனை நீங்க தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்றான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் 3மே வம்பு பிடிச்சது. கொட்ட பிள்ளையை கொல்றதுனா எப்படி, என்ன மாதிரி தெரியலையே, யோசிக்கிறாங்க. நான் கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்றேன்னு, ஒரு ஆலோசனை பண்ணி சொல்றேன்னா அல்லாஹ்ட்ட சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு மக்களை கூப்பிடுறாங்க. அவங்க அரசராகவும் இருக்கிறாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரசராகவும் இருக்கிறார்கள், நபியாகவும் இருக்கிறாங்க. மக்களை எல்லாம் கூப்பிட்டு அல்லாஹ்விடத்திலிருந்து இந்த மாதிரி 3 உத்தரவு வந்திருக்குது, என்ன செய்யலாம், எதை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. 3மே வம்புதான்ட்டாங்க. 3மே வம்புதான். நீங்க நபி, உங்க பாடு, அல்லாஹ்ட்ட எதையாவது நீங்க தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லி மக்கள் ஒதுக்கிட்டாங்க. அப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, யா அல்லாஹ், எதிரிகளை எங்க மேல ஏறி விட்டனா நாங்கள் சிறுமைப்பட்டு விடுவோம், நாங்கள் அழிக்கப்பட்டு எங்களை கேவலமாக ஆகிறோம். இதான் நடக்கும். எதிரிகளை மேல சாட்டி விட்டா நாங்கள் கேவலப்பட்டு போயிடுவோம், அதை விட்டு எங்களை பாதுகாத்துங்க. அதனால அது வேண்டாம். பட்டினி பசியை போட்டு அழிக்கலாம் அப்படின்னு சொன்னா உன் மேலேயே கருத்து வேறுபாடு வந்துடும். உண்மையிலேயே அல்லாஹ் மேலேயே பட்டினி வருமானு வச்சுக்கோங்கள. பெருமானா செல்வார் சொல்றாங்க, காதல் தக்குரு ஐயக்கூன குஃபுரன். வறுமை வந்துச்சுன்னா காசுராக்கிடுவான். ஒரு வருமானம் மட்டும் வந்துச்சுன்னா, கையில காசு மட்டும் இல்லாம சாப்பாட்டுக்கு வழி இல்லாத அந்த வறுமை வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு மனுஷன் காசுதான் போயிடுவான். வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சம் நடக்குது, ஏதோ வண்டி ஓடுதுங்க, பிரச்சனை இல்லை. வியாபாரம் கையை பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு நாள் போகும், 2வது நாள் 3வது நாள் என்ன இதே குழப்பா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா மேலேயே கருத்து வேறுபாடு வந்துடும். அதனால ரப்பே, அந்த பட்டினி சாவு எங்களுக்கு வேண்டாம். அதனால ஒண்ணு செய், நோயை வேணா கொடுத்துடு, நோயை வேணா கொடு, நோயில மௌத்தா போட்டோம். இன்னைக்கு அப்படிதான் நடக்குது, இன்னைக்கு அப்படிதான் நிறைய நடக்குது. அதாவது யாராவது ஒரு ஆள் மௌத்தா போயிட்டான், அவருக்கு என்ன செஞ்சது, நம்ம அடுத்து கேள்வி அம்மா கேட்போம், அவருக்கு என்ன செஞ்சது? அல்லாஹ் சொல்றான், நான் தான் உயிரை கொடுக்குறேன், நான் தான் மௌத்தாக்குறேன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் மௌத்தாக்கிட்டான் அப்படிங்கிற அந்த உணர்வு வரமாட்டேங்குது. அவருக்கு என்ன செஞ்சது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். நோயா, பேயா, என்ன? நல்லதான் இருந்த நேற்று கூட பார்த்தேனே, இதை போற வழியில ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு. ஆக்சிடென்ட் மௌத்தா போவாங்களா? மேல நிற்கல உண்டா மௌத்தா போவாங்களா? அவருக்கு அஜல் வந்துச்சு, உயிர் பிரியக்கூடிய நாள் வந்துச்சு, மௌத்தா போனார். புரியுதுங்களா? இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப கருணை மிக்க மனிதர். அவர் யாரு? இந்த உயிரை வாங்குறாருல்ல, ரொம்ப கருணையான மனிதர். அவர் அல்லாஹ்ட்ட கேட்டாராம், ரப்பே, எனக்கு இந்த உயிரை வாங்குற பொறுப்பை கொடுத்திருக்கிற, எனக்கு அந்த உயிரை வாங்குற பொறுப்பை நீ கொடுத்திருக்கிற, மக்கள்லாம் எண்ணெயில திட்டுவாங்க, எண்ணெயில திட்டுவாங்க, அங்க நான் என்ன செய்யறது? என்னை திட்டாத அளவுக்கு ஏதாவது செய்ய, நான் உன்னுடைய கட்டளை நிறைவேற்றுறேன். அப்ப அல்லாஹ் சொல்லலாம், உன்னை யாரும் திட்ட மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன் அல்லாஹ் தஆலா. இன்னைக்கு ஒரு ஆள் மூத்தா போயிட்டாருனா, என்னப்பா இஸ்ராயீல் வந்தாரு நூக வாங்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு யாரு வாயிலையாவது வருதா? யாருமே வர. அவருக்கு என்ன செஞ்சது? அவரு கது அத்தாக்க காட்டு டாக்கு அப்படிம்பாங்க. ஹார்ட் அட்டாக் வந்தவங்க எல்லாம் மூத்தா போயிட்டாங்களா? அவருக்கு என்ன செஞ்சது? நல்லதான இருந்தாரு, போனாரு, கீழே விழுந்துட்டார், எந்த பேச்சுக்கு வேலை இல்லை. அவருக்கு அஜல் வந்துச்சு, முடிஞ்சிச்சு. ஒண்ணு அவருடைய மௌத்த மரணமாகக்கூடிய நாள் வந்தது, முடிந்தது அப்படின்னு பேர் இருக்கணும். அப்படி இல்ல, இஸ்ராயீல் வந்தாரு, ரூஹ வாங்கிட்டு போயிட்டாரு அப்படி இருக்கணும். இந்த 2 பேச்சுமே நம்மள்ட்ட கிடையாது. அதெல்லாம் என்ன செய்யறோம்? அவருக்கு என்ன செஞ்சது? ஏன் அப்படி ஆச்சு? இதே காரணங்களை, சபபுகள், காரணங்களோடயே முடிவு கிடக்கிறோம். அப்ப அல்லாஹ் இஸ்ராயீல் பார்த்துட்டு இது நல்லா இருக்குன்ட்டாங்க. என் பேரை யாரும் சொல்லவே மாட்டாங்க. யாராவது இஸ்ராயீல் வந்தாரு ரூஹ வாங்கலான்னு சொல்லவா செய்யறோம்? சொல்ல மாட்டோம். அதே போல அந்த சமுதாயத்துல நிறைய பேரு மரணமானார்கள், நோயில மரணமானார். நோயில ஒரு நாளைக்கு அன்னைக்கு கொரோனால பார்த்தோமா இல்லையா? அல்லாஹ் தஆலா தமிழ்நாட்டை கொஞ்சம் காப்பாத்தினான். தமிழ்நாட்டை காப்பாத்தினா நம்ம சமுதாயத்துல நிறைய மரணம் இல்லை.
நம்ம சமுதாயத்துல நிறைய மரணம் இல்லை. அது லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பரக்கத்தான், ஈமானுடைய பரக்கத்தான் தெரியல. மரணம் வந்துச்சு, ஆனா நிறைய மரணம் இல்லை. மற்ற இடங்கள்ல எல்லாம் பார்த்தா டெல்லி அங்கங்க எல்லாம் குணத்தை அடக்க முடியல, அடக்க இடம் கிடைக்கல, எரிக்க இடம் கிடைக்கல, ஆத்துல வீசிட்டு போயிட்டாங்க, மையத்தை யாரும் தொட மாட்டுக்கான். நாம சமுதாயம் இஸ்லாமிய மக்கள் தான் ஜாதி மத பேதம் எதுவுமே இல்லாம எல்லா மையத்துகளையும் எல்லா ஜனாசாக்களையும் எல்லா பிரேதங்களையும் எடுத்து முறை பிரகாரம் அடக்கியது அல்லாஹ்விடத்துல நம்ம சமுதாயம் தான் அன்னைக்கு செஞ்சது. ஆனா நம்ம சமுதாயத்துல மரணம் ரொம்ப கம்மி. எதனால? ஆனா பழிய போட்டுறது நம்ம மேலதான். நாம தான் என்னமோ பரப்பி விட்ட மாதிரி பழிய போட்டாங்க. ஆனால் பரப்பி விட்டவன் அப்படின்னு பழிதரன் போட்டாங்களே ஒழிய நம்ம சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா அதிகமான மரணங்கள், அந்த மரணம் கொடுக்கல. கொரோனாவுடைய மரணத்தை அதிகமா கொடுக்கல. இன்னும் சொல்ல போனா கொரோனா இல்லாமலேயே நிறைய பேரை கொரோனான்னு சொல்லி கொன்னது அதிகம். கொரோனா இல்லாமலேயே அப்படியா யாரும் போனாலும் செக் பண்றான் 2000 ரூபாய். யாரு போனாலும் மூக்குல ஒரு குச்சியை ஊட்டி செக் பண்ற 2000 ரூபாய். கொரோனா இல்லாட்டாலும் சரிதான், சரி போடு கொரோனான்னு போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டு நிறைய மரணங்களை உருவாக்கிட்டாங்க. எல்லாம் பாதுகாப்பு இது மாதிரி போட்டு ஆக அப்படி ஒரு மரணத்தை நடந்துச்சு. எதுக்கு சொல்ல வர்ற? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததிகளை விட இசாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததிகள் யூத சமுதாயத்தவர்கள் கொஞ்சம் மிகைக்கிற மாதிரி தெரிஞ்சா நீங்களும் நானும் சண்டை போட்டு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏற்கனவே ஓல்சரா ஒரு துவா செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நம்ம மட்டும் மதிக்கல, அவங்களும் மதிக்கிறாங்க. அவங்களும் மதிக்கிறாங்க, அவங்களும் பெரியவர்களாக சொல்லுகிறார்கள். அந்த அந்த துவா நமக்கு போதுமானது. இன்னைக்கு உலகத்துல எல்லா இடங்கள்லயும் ஆட்சி செய்யக்கூடிய இடத்துல, உலகத்தையே ஆட்சி வைக்கக்கூடிய இடத்துல அவங்கதான் இருக்கான். வல்லரசு நாடுகளாக எல்லா அவங்கதான் இருக்குது. நம்ம இஸ்லாமிய நாடுகள் எல்லாருமே அமைதியாக அப்பாவிகளாக ஏதோ கொஞ்சம் பைதாங்கோழித்தனமா வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறான் எப்படியோ. ஆனால் இந்த சமுதாயம் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டார்கள் என்றால் அல்லாஹ் தஆலா வாழ்வை தருவான். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுறத விட்டு போட்டா வாழ்வு அல்லாஹ் தஆலா கொடுக்க மாட்டான். அல்லாஹ் குர்ஆன் நிறைய சொல்றான். நீங்க அல்லாஹ் ரசூலுக்கும் கட்டுப்படல அப்படின்னா உங்களுக்கு நிறைய சோதனைகளை கொடுப்பான். என்ன சோதனை கொடுப்பான்? நிறைய சோதனைகளை கொடுப்பான். எதனால? அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படலன்னா, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டால் அல்லாஹ் தஆலா நல் வாழ்வை தருவான், வெற்றியை தருவான். சஹாபாக்கள் அப்படிதான் வாழ்ந்தாங்க. கொஞ்சம் சஹாபாக்கள் போனாங்க, அதாவது மொத்தமே ஒரு 40 பேர் சேர்ந்து ஒரு ஊருக்கு போறாங்க. 2-3 போட்ல ஏறி ஒரு ஊருக்கு போருக்கு போறாங்க. போருக்கு போனா கடல்ல போறாங்க. கடலை கடந்து எப்படி இருக்கும்? ஒரு வல்லரசு நாடு, அந்த நாட்டுல போய் இறங்கிட்டாங்க. இறங்கிட்டு அந்த தூது அனுப்புறாங்க, நாங்க உங்களோட சண்டைக்கு வந்திருக்கோம் சொல்லு. சண்டைக்கு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு 40 பேர் போய் சண்டைக்கு வந்திருக்கான்னு சொல்றாங்க. அங்க நாட்டு மன்னர் நம்மளோட சண்டைக்கு வரானா? யாங்க அது 40 பேருங்கிறாங்க, இவ்வளவுதான் வந்திருக்கானுவோ, நம்மகிட்ட எவ்வளவு பெரிய படம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரியை போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வா அப்படி அனுப்புறாராம். இந்த சஹாபாக்கள் அந்த மந்திரிங்க வர்றாரு. சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க? நேர அந்த போட்டை எடுத்து கரையில வச்சு தீய வச்சு கொளுத்துனாங்களாம். அந்த ஆள் பாக்குறாரு, என்னங்க தீய வச்சு கொளுத்துறீங்களே? நான் யாங்க சப்போஸ் எங்களோட சண்டை போட வந்திருக்கிறீங்க, அடிக்கிற அடி தாங்க முடியாம தப்பிச்சு ஓடுறதா இருந்தா உங்களுக்கு போட்டு தேவையில்லையா நாங்களாம்? அப்படி நாங்க ஓடிடக்கூடாது. இல்ல செத்தாங்கே சாவுவோம், ஜெயிச்சா நாங்க ஜெயிப்போம். நாங்கள் வாழ பிறந்தவர்கள் இல்ல, சாவுவோம், பிரச்சனை இல்லை. எங்கள் செத்தா நாளைக்கு மறுமையில எங்களுக்கு நாங்க நல்வாழ்வு, வாழ்ந்தா ஜெயிச்சால் இங்கேயே நல்வாழ்வு. சாபக்குள்ள தெரியுதா என்னன்னு? நாங்க இங்க மரணமானால், எங்களை கொல்லப்பட்டால் இங்கேயும் எங்களுக்கு ஷஹீது, அங்கேயும் நாங்க நல்வாழ்வு வாழ்வோம். ஆனால் இங்க ஜெயிச்சிட்டோம் சொன்னா இங்கேயே நல்வாழ்வு வாழ்வோம். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு. அதனால நான் கொளுத்துறோம். நாங்க இந்த ஆள் நேரம் போய் சொன்னாரா மன்னர்கிட்ட போய், அவங்களுக்கு கட்டுப்பட்டு போறது நல்லதுன்னா. ஏன்? அவங்க எல்லாம் சாக வந்திருக்கிறாங்க, சண்டை ஓட வரல, நம்மளை அழிக்க வரல, அவங்க சாக வந்திருக்கிறாங்க. இந்த உயிருக்கு துணைந்தவர்கள் இருக்கிறாங்களே அவங்களோடு சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி போய் சொன்னாரா. அதுதான் சஹாபாக்கள். விளைச்சுங்களா? அதே போல இன்னைக்கு இந்த மாதிரி எல்லா அவங்க காப்பாத்துறாங்க. அந்த அளவுக்கு வீரமிக்கவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள்.
அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டதுனால உலகமே அவங்க காலடியில வந்தது. இன்னைக்கு நம்மள்ட்ட அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படல, வாப்பா மவனுக்கு பயப்படுறாரு, என்னவா இல்ல காசை காட்டுறான். வாப்பா மவனுக்கு பயப்படுறாரு, மவன் வாப்பாவுக்கு பயப்படுறான், காசு தான் நோக்கம். மனைவி கணவனுக்கு கட்டுப்படுறாரு, எதனால மனைவி கையில வருமானம் இல்லைன்னா கணவனுக்கு கட்டுப்பட்டு இருப்பான். மனைவி கையில வருமானம் வந்து கணவன் தூக்கி போட்டு போயிடுறான். நடக்குது கதை. கணவன் மனைவி கையில இங்க நம்ம ஊருக்கு ஒரு பழக்கம் உண்டு, வெளிநாட்டுக்கு போனா அம்மாவுக்கு தான் காசு கொடுப்பாங்க, வாப்பாட கொடுக்க மாட்டாங்களாம். அதுக்கு ஒரு மரியாதைன்னு சொல்லிக்கிட்டாலும் வாப்பாவை டம்மி தான், வாப்பாவை டம்மி ஆக்கிட்டு உம்மாவை ரம்மி ஆக்கிட்டாங்க. அதனால உம்மாவுக்கு வாப்பா கட்டுப்பட்டு இருக்க வேண்டி இருக்குது. நிலைமை மாறி போச்சு நிலைமை. வாப்பா அடங்கித்தான் போவன் இருக்கு, அவன் அடங்கி போயிட்டான். என்ன செய்ய சொல்றீங்க? இதெல்லாம் ஒரு காலம் வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, பெண்களுடைய ஆதிக்கங்கள் வரும். பெண்களுடைய எல்லா வீட்லயும் நடக்குது, எங்க வீட்டுல இல்லைன்னா சொல்லக்கூடாது, எல்லா வீட்லயும் அந்த கதை தான். ஆனா எங்க வீட்லயே அதை நானும் சொல்லிடுறேன். அவங்க வைக்கிறது ஆதிக்கம், நாம எல்லாம் சட்டம் போட்டாலும் சொல்லுவோம். விளைச்சுங்களா? எல்லாம் போதுமானவன். இது பெண்களுடைய ஆதிக்கம். ஆனா பெண்கள் தங்கள் கையில என்ன ஆதிக்கம் வந்தாலும் சரிதான், வீட்டில் உள்ள ஆண்களை முன்னுரிமைப்படுத்தியே வாழ்ந்தார்கள் என்றால் அவர்களுக்கு வாழ்க்கை. அதை விட்டுட்டு நம்ம கையில எல்லாம் வந்துருச்சு, அந்த வீட்டுக்காரர் கழட்டி விட்டுட்டு ஆதிக்கம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா 2 பேரும் வீணா போயிட்டாங்கன்னு இருக்கும். 2 பேரும் குடும்பம் சின்ன அப்படின்னாம ஆகிவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, எப்போ யார சூழல்லாம் உலகம் அழியும்னு கேட்டாக ஒரு சஹாபி, உலகம் எப்போ